தமிழகத்துல சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 80 நாட்களே இருக்க நிலையில தொடர்ந்து பல அரசியல் கட்சிகள் பிரச்சாரத்துல ஈடுபட்டுட்டுமே இருக்காங்க. அந்த வகையில தாவேகா தலைவர் விஜயவர்கள் பல மாவட்டங்களுக்கு சென்று பிரச்சாரங்களை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு. புதுச்சேரியை அடுத்து தற்போது ஈரோட்ல நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்துல கலந்து கொண்டு பேசியிருக்காரு. கோவை விமான நிலையத்திலிருந்து ஈரோடை நோக்கி தன்னுடைய கார்ல சென்று பேசியிருக்காரு நம்ம தளபதி அவர்கள். 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை மட்டுமே விஜயவர்கள் பேசுவதற்காக அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு போலீசார் 43 நிபந்தனைகளையுமே விதிச்சிருக்காங்களாம். இந்த நிலையில ஈரோடு மக்கள் சந்திப்பு கூட்டத்தை முடித்துவிட்டு மாலை 4 மணிக்கு கோவை விமான நிலையத்திலிருந்து மீண்டும் சென்னை வந்திருக்காராம் தளபதி விஜய் அவர்கள். இந்த இடைப்பட்ட நேரத்துல கோவை லீ மெரிடியன் ஹோட்டல்ல விஜய் அவர்கள் தங்கியிருக்கார் அப்படின்னுமே சொல்லப்பட்டது. அப்போது அவர் தன்னுடைய கட்சியில சேரக்கூடிய முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களை ரகசியமாக மீட் பண்ணியிருக்காரா. இந்த சந்திப்பு மிகவும் ரகசியமாக இருந்ததால அதனுடைய புகைப்படங்கள் கூட சோஷியல் மீடியாக்கள்ல லீக் ஆகல. இந்த நிலையில தற்போது தளபதி விஜய் அவர்கள் சென்னையுமே திரும்பிவிட்டார். நாளை தளபதி விஜய் அவர்கள் சென்னையில் உள்ள பிரம்மாண்ட கடை திறப்பு விழா ஒன்றிலுமே கலந்து கொள்ள இருப்பதாக செய்திகள் வெளியாச்சு. அதே விழாவிற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்காம். நாளை தாவேகா தலைவரும் திமுக தலைவருமே நேருக்கு நேர் சந்தித்துக் கொள்ள வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.